வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 14ஆம் நாளுக்கான ஆன்சர் கீயை அந்த வீடியோவில் பார்க்கலாம். 66வது கேள்வி. ரோஜர் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். அந்தோணி அதே வேலையை 5 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ பாருங்கள், ரோஜர் 8 நாளில் முடிக்கிறாரு, அந்தோணி எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 5 நாளில். 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக இணைந்து அப்படின்னும் போது என்ன பண்ணுறோன்னா 8, 5 இந்த 2 நம்பரையும் பெருக்கி கீழே போடுறோம். 8 5 பெருக்கணுன்னா 8 5 40. மேலே என்ன பண்ணுறோன்னா இணைந்துன்னு கேட்டதால் 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். 8 5 கூட்டினோம் அப்படின்னா 13. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இங்கே அடிக்க முடியாது. அதனால் வந்த ஆன்சரை அப்படியே தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 40/13. இவங்க 40/13ன்னு கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இம்ப்ராப்பரை மிக்சடாக மாற்றுறோம். எப்படி 13 39, மீதி 1 1/13. பையில் இருக்கிற 13 அப்படியே போட்டணும். சரியா? ஸோ ஆன்சர் 3 1/13. ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்ததாக 67. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? போன கேள்வியில் ஏபி தனித்தனியாக சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்க. இங்கே 2 பேரும் சேர்ந்துன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து 15 நாளில், பி மட்டும் 20 நாளில். இப்படி ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா அங்கே செஞ்ச மாதிரியே தான் கீழே 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்க அப்படின்னா மேலே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? 20 - 15. புரியுதா? 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்கன்னா மேலே ப்ளஸ் பண்ணணும். ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா மேலே மைனஸ் பண்ணணும். அப்போ 20ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 5. 1 5 5 3 5 15. அப்போ 1/3 2 பெருக்கணுன்னா 3 2 6 60. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் 60 நாட்கள். ஸோ பி மட்டும் அந்த வேலையை, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னா 60 நாட்களில் முடிப்பார். சரியா? 68. ஏ மட்டும் ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடித்தால் ரூபாய் 300 ஊதியமாக பெறுவார். ஆனால் உடன் ஒரு உதவியாளரை வைத்துக்கொள்கிறார். அந்த உதவியாளரின் உதவியுடன் அந்த வேலையை 4 நாட்களில் முடித்தார். அவர் உதவியாளருக்கு தர வேண்டிய பங்கு தொகை. பாருங்கள், ஏ மட்டும் 6 நாளில் முடிக்கிறாரு, கூட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு 4 நாளில் முடிக்கிறார். முதல்ல அசிஸ்டண்ட் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஏ மட்டும் செய்கிறது, இந்த 4 அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து செய்கிறது. உதவியாளரின் உதவியுடன் அசிஸ்டண்ட்டோட ஹெல்ப்போட 4 நாளில் முடிக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து 4 நாள். ஒரு ஆளை மட்டும் முதல்ல, அதாவது உதவியாளர் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ போன கேள்வியில் சொன்னது தான். ஒருத்தரை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே 2த்தையும் பெருக்கிடுவோம். 6 × 4. மேலே என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. 1 2 3 2 6. அப்போ 1/4 3 12. ஸோ உதவியாளர் மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா தலைகீழாக எழுதணுன்னா 12 நாட்களில். உதவியாளருக்கு எவ்வளோ தரணும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 300. ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 6 நாளில். எப்போவுமே நம்ம அவங்க கொடுக்குற வேலை நாட்களை பையில் தான் எடுத்துப்போம். அப்போ 1/6, இது 1/12. ஏன் பையில் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளில் எவ்வளோ பங்கு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ 1/6 ஈஸ்ட்டு 1/12. ஈஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா குறுக்கு பெருக்கல் செய்யலாம். இந்த 12 இங்கே வந்துடும், இந்த 6 இங்கே வந்துடும். ஸோ 12:6. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 12, 1 6. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஏங்கிறவர் 2 பங்கு வேலையை செய்வார். அவர் அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா, அந்த உதவியாளர் அவரை பின்னு வச்சுப்போமே, அவர் 1 பங்கு வேலையை செய்வார். ஸோ ஏ 2 பங்கு வேலை, பி 1 பங்கு வேலை. மொத்தம் எத்தனை பங்கு வேலை அப்படின்னா 300 ரூபா. 3 பங்கு வேலை. எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 300 ரூபா. மொத்த சம்பளம் 300. செய்கிற வேலை 3 பங்கு. அவங்க யாரோட பங்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா உதவியாளருடைய பங்கு. உதவியாளருக்கு எத்தனை பங்கு? 1 பங்கு. அப்போ இன்ட்டு 1. 1 3 3, 1 3 3 0 0. 100 × 1 100. அப்போ உதவியாளருக்கு அவ்வளோ எவ்வளோ தரணும் அப்படின்னா 100 ரூபா. அப்போ ஏ எவ்வளோ எடுத்துப்பார்? 200 ரூபாய் எடுத்துப்பார். சரிங்களா? ஸோ முதல்ல உதவியாளருடைய பங்கு என்னன்ற எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரேஷியோ வச்சு 2 பேருடைய பங்கை கண்டுபிடிச்சி அதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். சரியா? 69. ஏ ஒரு வேலையை 4 நாட்களிலும், பி 5 நாட்களிலும், சி 10 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பாருங்கள், ஏ 4 நாள், பி 5 நாள், சி 10 நாள். நம்ம முதல் கொஸ்டினில் பார்த்தது 2 பேர், இங்கே 3 பேரை வச்சு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்படி சொன்னால் என்ன சார் பண்ணணும்னா அங்கே சொன்ன மாதிரியே தான்
கீழே 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 × 5 × 10. மேலே 2 நம்பராக மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், 4 5 20, I பைத்து 50, பைத் 4 40. மொத்தம் கூட்டணும் அப்படின்னா 70, 110. அந்த 110 மேலே போட்டுருங்க. சொல்கிறது புரியுதா? 3 பேரை வச்சு கேட்குறாங்கன்னா 3த்தையும் கீழே மல்டிப்ளை பண்ணிடணும். மேலே 2 2ஆக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடணும். 0 0 கேன்சல் ஆகிடும். மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ கீழே 4 5 20, மேலே 11. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதணுன்னா 20/11. ஸோ ஓர் 11 11, மீதி 9/11. ஸோ ஆன்சர் 1 9/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர் பி. நம்ம ஏற்கனவே இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் 2013 கேட்ட கேள்வியெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு 20-30 கேள்வி வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதை 2 வீடியோவே போட்டிருக்கோம். நான் அதனுடைய லிங்க்கு கூட உங்களுக்கு கீழே தரேன். ஈவன் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 8th புக்கில் இருக்கக்கூடிய சம். கண்டிப்பாக அது வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2 எக்ஸாம்லேயுமே கொஷின் கேட்குறாங்க. அப்போது அந்த வீடியோஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் என்னென்ன டைப்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்து 70th ஒன் பாருங்கள். 22 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்மா. அண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய கேள்வி மாதிரி தெரியும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. ஏன் அண்ட் மெத்தட்னு சொல்கிறோன்னா, முதல்ல ஒரு மற்றும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மற்றும் சொல்லியிருப்பாங்க, அண்டு சொல்லியிருப்பாங்க, கடைசியாக 3வது ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு மற்றும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், முதல்ல 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. நான் உங்களுக்கு இங்கே தனியாக போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்கள். முதல் லைனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 நாட்களில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அண்ட் மெத்தட், ஆர் அண்ட் மெத்தட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. நான் 2 டைப்பில் போட்ட வீடியோ லிங்க்கையுமே கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டைப்பை மட்டும் தனியாகவே எடுத்து போட்டிருப்பேன். சரிங்களா? அங்கே இன்னும் ஃபார்முலாவை சொல்லி எப்படி போகிறதுன்னு சொல்லியிருப்பேன். இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, டிவைடரில் போட்டுக்கிட்டு மேலே இந்த சொன்ன 2 டேஸையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. சொன்ன 2 டேஸையும் என்ன பண்ணிடுறோம்? மல்டிப்ளை 10 × 8 × அடுத்து இங்கே இருக்கிற இந்த 2 நம்பர், இந்த டேஸ் 2 எடுத்தோம் இல்லையா, அதில் இருக்கிற நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை 2 4 மைனஸ் 3 9 4 மைனஸ் 9, 4ல் 9 போயிடுச்சுன்னா -5. என்ன குறி வருதோ அந்த குறியோட போட்டுக்கணும். கரெக்டாக? ஃபஸ்ட் மேலே இதுதான் 2 டேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதில் வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே ஒரு டேவாக எடுத்துக்கிறோம். இந்த டேவையும் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்குற கொஷின் மார்க்கையும். அப்போ அதில் இருக்கக்கூடிய டே எது? 10 × இதில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை. பாருங்கள், 1 2 2 மைனஸ் 3 6, 2ல் 6 போயிடுச்சுன்னா -4. இது ஒரு லைன். மைனஸ் இப்போ ஃபஸ்ட்டு டே எடுத்தோம் இல்லையா, அடுத்து 2வது இருக்கிறது, அதாவது இந்த 3 2 8, அது கூட கீழே இருக்கிற 2 1 கொஷின் மார்க். உங்களுக்கு இங்கேயே சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுன்றதெல்லாம் தனியாக எழுதி காட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த 8 × இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை. 3 3 மைனஸ் 2 4, 3 4 போயிடுச்சுன்னா -1. நான் எழுதியிருக்கிறது புரியுதான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை தான். சரிங்களா? ஸோ மேலே அந்த 2 டேஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதோட நம்பர்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை. அடுத்து ஒரு நாளாக கடைசியாக இருக்கிற கொஷின் மார்க் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதோட நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது. சரியா? இப்போ இதில் பாருங்கள், மேலே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 10 × ஏன்னா மல்டிப்ளையில் இருக்கிறதால அப்படியே இருக்கட்டும். கீழே பாருங்கள், 4 40 -40, கீழே 8 1 8 -8, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதால என்னவாயிடும் அப்படின்னா +8 ஆகிடும். அப்போ -40 + 8ன்னா என்னவாயிடுது? -32. அப்போ இந்த கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் சேர்ந்து என்னவாயிடுது அப்படின்னா -32ன்னு ஆகிடுது. கரெக்டாக? மேலே ஒரு மைனஸ், கீழே ஒரு மைனஸ், கேன்சல் ஆகிடும். 4 8 8, 4 8 32, 2 4, I 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது.
இப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது? 5 × 5 5 25. கீழே என்ன நம்பர் நிற்குது? 2. 25 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 12 2 24, ஓ 2 2, 12 2 24, மீதி 1/2. அப்போ 12 1/2 நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியும்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேனே. அப்படி இல்லைனாலும் இன்னொரு வாட்டி பார்த்து எழுதிக்கிட்டே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டக்குனே புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்து அதில் ஒரு ப்ராக்டிஸ் கொஷினும் கூட கொடுத்துருக்கேன். நான் அதை லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை மாதிரி கொஷின் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எளிமையாக புரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12 1/2 நாட்கள். சரிங்களா? அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் 15க்கான வினாக்கள். 66. 40 ஆண்கள் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார்கள். வேலை தொடங்கிய 8 நாட்களுக்கு பிறகு 10 ஆண்கள் புதியதாக அவருடன் சேர்ந்து கொண்டால் மீதி வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? இதுக்கு ஒரு சின்னதாக ஷார்ட்கட்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது. மெத்தடாக போடும்போது ரொம்ப பெருசாக போகும். ஸ்கூல் புக்கில் இதே மாடல்லையும் கொஷின் இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சின்ன ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாக போடலாம். சரிங்களா? நாளைக்கு ஆன்சர் கீ சொல்லும்போது சொல்கிறேன். 67. 12 ஆண்கள் அல்லது 24 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 66 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 15 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து அண்ட் மெத்தட். இது பாருங்கள், அல்லது கொடுத்துட்டு மற்றும் கொடுத்துருக்காங்க. ஆர் அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக 68. ஏ மற்றும் பி ஒரு வேலையை தனித்தனியே 18 மற்றும் 24 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் இணைந்து 8 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அந்த வேலையை விட்டு விலகி விடுகிறார் எனில் மீதி உள்ள வேலையை பி மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். 2 பேர் செய்கிறப்ப ஒருத்தர் போயிட்டாரு, இன்னொருத்தர் மட்டும் மீதி வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சரியா? 69. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் இணைந்து 2 நாட்கள் வேலை செய்த பின் ஏ விலகி விடுகிறார் எனில் பி மட்டும் மீதி உள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இது 68 சொன்ன அந்த மாடல். ஓகேவா? 70. முதல் 100 இயல் எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது கன எண்ணாக இருக்க நிகழ்தகவுலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. நான் நிகழ்தகவு வச்சு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ இந்த 5 கேள்விக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு விளக்கமாக நாளைக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.